ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் என்ன முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரபரப்பாக ஒரே ஃபேன்ஸ் மீட் இன்டர்வியூவாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜி சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்டர்வியூ டீசர் மாரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. உண்மையாகவே அந்த டீசரை பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய சம்பவம் இருக்குன்னு தாங்க தோணுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே அந்த எடிட்டர் செம்மையாக கட் பண்ணியிருக்காருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்ஹீல்டு எமோஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் உள்ளேருந்து வெளில வரும் பிக் பாஸில் போனீங்கன்னா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி பார்த்தீங்கன்னா ரா, ரியல், ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஹவுஸில் 20 பேர் வந்து என்னை திணற கார்னர் பண்ணாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் சமாளித்து போல்டாக நின்று நான். அவங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். பட் வந்து பாரு ஓஜி சம்பவம் ஏதோ பண்ணியிருக்கா, அதால் தான் அங்கே இருந்தால் இவ்வளோ மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லைனா யாருமே வந்து மக்கள் வந்து அவளை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அவங்கள கஷ்டம் தான் படுத்துவாங்க. அப்போ ஏதோ நான் பண்ணியிருக்கேன்ல போய் தானே மக்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய ஃபீல் பண்ணி ஒரு சில எமோஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு கரை, அவள் செத்து கிடந்தா கூட யாருக்கும் எந்த அக்கறையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும்போது நம்ம அமித்திட்ட இதே வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா பாரு செத்து கிடந்தா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க மண்ணு போயிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே அதை சொல்லும்போது அது உண்மையாக தான் இருக்குமோன்னு தோணுது. மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது என்ன பண்ணுறது, அங்கேருந்து வெளில வந்தோடனே அவங்க ஒரு ஸ்லைட் டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வரதே கொஞ்சம் டிலே ஆச்சாம். அவங்க வீட்டாண்ட இருக்கவங்க ஏரியாண்ட இருக்கவங்க வந்து எல்லோரும் வந்து அழுதாங்களாம். இந்த மாதிரி இருக்காதம்மா, நீ நல்லா தான் பண்ண விடுங்கன்ற மாதிரி ஆறுதல் பண்ணாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஃபினாலே வின் பண்ணது வச்சு என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, தயவுசெய்து அதை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே நிறைய சம்பவங்கள் பேச போகிறான்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அதை வந்து இவ்வளோ சீக்கிரம் பேசுவாங்கன்னு நினைக்கல. பட் ஆனால் இது கூடிய சீக்கிரத்தில் வந்து யூடியூப்பில் வரும். இது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட சேனல்லே வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மட்டும்தான் போட்டிருக்காங்க இந்த டீசரை. இது மட்டும் இல்லாமல் நிறைய உண்மைகள் வெளியே வரும். நிறைய கண்டஸ்டண்ட்டை பற்றி அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்கள எப்படிலாம் உள்ளே வந்து காயப்படுத்தினாங்க, ஸோ யாரெல்லாம் அவங்க ஆறுதலாக இருந்தாங்க, ஸோ அந்த விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் மக்களே. உண்மையாக இப்போ என்னை விட வந்து பார்வதி ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஹேட்டர்ஸும் சரி ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய கண்டென்ட்ஸ் கிடைக்கும்ல. அவங்க பேசினாலே கண்டென்ட்ஸ் தானேங்க. அவங்க நின்னா கண்டென்ட்டு, நடந்தால் கண்டென்ட்டு, பேசினா கண்டென்ட்டு மாதிரி ஆகிடுச்சு. இதை வச்சு வந்து ஹேட்டர்ஸாக இருந்தால் கூட சரி என்ஜாய் பண்ணிட்டு போட்டோமே, அவங்க இதை பற்றி பேசி அதால் தானே அவங்களுக்கும் காசு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாரையுமே சொல்லுவோம், ஃபேன்ஸுக்கும் சந்தோஷம் தான், ஹேட்டர்ஸுக்கும் சந்தோஷம் தான். இந்த மிடில் இருக்காங்கல்ல, மிட் லெவல் ரிவ்யூ அவங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா கண்டென்ட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எதிர்பார்த்து காத்துட்டே இருப்போம் அந்த இன்டர்வியூக்கு. நீங்கள் அந்த அவங்க எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்கோடு சொன்னது கேட்கணும்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஸ்டேட்டஸ் பாருங்கள் மக்களே தெரியும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.